உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சேலரி என்னவா இருக்கும், இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. புது வாழ்க்கை சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் நீங்கள் நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனை வந்து நீங்கள் கொண்டு வரணும். அவங்களோட ஃபைண்டிங்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக இருக்கணும். ஸோ அது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபார்மிங் மெத்தட்ஸு, இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸு, குவாலிட்டி கிராப்பிங் மெத்தட்ஸு, சாயில் கிராப்பிங்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸு, அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லா இதுலையுமே வந்து உங்களுடைய ரிசர்ச் ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போய்க்கலாம். ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் என்ன, இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2ல் நீங்கள் வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு லிமிட்டேஜும் இல்லை. அப்படின்னு என்னன்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து 60% அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி ஜாயின் பண்ணணும், இல்லைனா பிடெக் இன்ஜினியரிங் செக்ஷன் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லைனா பிடெக் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி ஜாயின் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணலாம், மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜெனட்டிக்ஸ் ஜாயின் பண்ணலாம், செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதே மாதிரி டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் இன்ஜினியரிங் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சாயில் சயின்ஸ், கிராப் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் கூட படிச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளோ செலவாகும், பட்ஜெட்டிங், அந்த எக்கனாமிக்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்துருங்க பிஎஸ்சி பிடெக்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எம்எஸ்சி எம்டெக் ஜாயின் பண்ணுறது. ஸோ பிஎஸ்சி பிடெக்ல ஈவன் வந்து நீங்கள் பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி எல்லாம் கூட எடுத்துக்கலாம். எம்எஸ்சி எம்டெக் வந்து ஜாயின் பண்ணுறது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே அதில் ரிலேட்டடாகவே நீங்கள் அடுத்த டிகிரியும் மாஸ்டர்ஸ் டிகிரியும் பண்ணணும். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் எம்டெக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நெட் எக்ஸாம் எழுதிக்கலாம். நெட் எக்ஸாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் எக்ஸாம்னே ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஐசிஏஆர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி நீங்க வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டா போஸ்டிங் வந்து கிடைச்சிரும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா பிஹெச்டி ஜாயின் பண்றது. பிஹெச்டி வந்து ரிசர்ச், நீங்க ஃபைனலா தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து நீங்க தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அது ரிலேட்டடா நீங்க நிறைய ரிசர்ச் வந்து பண்ணி உங்களோட இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும். ஸ்கில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சூப்பராக உங்களுக்கு இருக்கணும். ஆல்ரெடி கம்யூனிகேஷன்னா எப்படி வந்து நம்ம பேசுறது அப்படின்ற ஸ்கில்ஸ் தான். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன், ஷார்ப் அப்சர்வேஷன் வந்து இருக்கணும். அப்போதான் வந்து உங்களால் வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து கொடுக்க முடியும். லாஜிக்கல் மைண்டும் வந்து இருக்கணும். அனலிட்டிக்கல், இது வந்து கரெக்டா, இது தவறா அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது சிந்திக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கணும். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க இப்பெல்லாம். அது எப்படின்னா கிராஸ் ப்ரீடிங் பண்றது, ஈல்டை வந்து அதிகமாக்குறது. ஸோ என்னன்னா அந்த விவசாயத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு, மேனிப்புலேஷன் பண்ணிட்டு நீ வந்து ஈல்டை வந்து அதிகமாக பண்ணி காசு சம்பாதிக்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு துரோகத்தை வந்து நீங்க பண்ணிடாதீங்க. ஸ்மார்ட் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரிசர்ச் வந்து பண்றாங்க. இன்ஃபர்டைல் லேண்ட்ஸை வந்து எப்படின்னா ஃபர்டைலா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, ஷார்டேஜ் ரெயின்ஃபால் வந்து இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா எப்படி வந்து தண்ணி வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சப்போஸ் வந்து லேபர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் வந்து மெத்தட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டோட ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் இந்தியா லெவலில் படிக்கணும் அப்படின்னா நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது கர்னலில். அங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மெரிட் பேசிஸில் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் வைப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் வச்சுப்பாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் தான் என்னோட மெயின் தீம் அப்படின்னு நினச்சிட்டு ஆம்பிஷனே அதுதானா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் ஜாயின் பண்ணலாம். பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல கூட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு அண்ட் ரிசர்ச் வந்து இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நீங்க ஆராய்ச்சி செய்யலாம். நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். என்னன்னா இந்த பிஎஸ்சி, எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஹெச்டி இல்லைன்னா நெட் எக்ஸாம் எழுதி அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆகிறது.
டாக்டர் நம்மாழ்வார்னு சொல்லிட்டு அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அவர் எந்த அகடமிக் பேக்ரவுண்டும் கிடையாது, எதுவும் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்டெக் எதுவுமே அவர் படிக்கல. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 10,000 வில்லேஜுக்கு மேலே ட்ராவல் பண்ணி thousands ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பேசி அவர் வந்து அவரோட ஓன் ரிசர்ச் தமிழ்நாடு, கேரளா அண்ட் மலேசியாவில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபசர் சுல்தான் அஹமத் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் அகடமிக்ஸ் ரிலேட்டடாக சயின்டிஸ்ட் ஆனவங்க, அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆனவங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன தீசிஸ் சப்மிட் பண்ணாரு அப்படின்றதையும் நீங்கள் பாருங்க. இந்தியன் எர்த் இதில் வந்து எர்த் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு நேட்டிவ் அதாவது இந்தியன் எர்த் வார்ம் இருக்கு இல்லையா, அந்த எர்த் வார்ம் தான் வந்து பெட்டர், இந்தியன் சாயிலுக்கு அதுதான் பெட்டர்னு கண்டுபிடிச்சிருக்காரு. மோர் தென் யூரோப்பியன் எர்த் வார்ம்ஸ் இல்லை யூரோப்பியன் ஸ்பீசிஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து போடுறதுக்கு பதிலாக அந்தந்த இடத்துல அந்தந்த எர்த் வார்ம் வந்து பெட்டர் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இருக்காங்க. குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ஒருத்தர் இருக்காரு பாஸ்கர்னு சொல்லிட்டு, ஸ்ரீ பாஸ்கர்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு மரத்துல இருந்து 500 தேங்காய் வர மாதிரியான ஒரு ரிசர்ச் வந்து 30 வருஷத்துக்கு அந்த மரம் 500 தேங்காவை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி ஈச் கோகனட் ட்ரீ அந்த மாதிரி ஈல்டை வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து ஈவன் கோகனட் போர்ட் ஆஃப் இந்தியா கூட ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்துருக்காங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, கெரியர் ஏரியா வந்து இருக்கு. ஒன்று வந்து ஃபுட் சயின்ஸ், இன்னொன்று பிளான்ட் சயின்ஸ்ல, இன்னொன்று அனிமல் சயின்ஸ், இன்னொன்று வந்து சாயில் சயின்ஸ்ல. ஃபுட் சயின்ஸ்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு ஃபுட்டு. ஸோ அதனால வந்து பேக்டு ஃபுட்ஸ் வந்து அதிகமாக விரும்புறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் எப்படி கெட்டு போகாத நிலையில வந்து குளோபல் எக்கானமிக்கு அனுப்புறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடிமேடாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட் லைன்ல எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ரெடிமேடாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஃபுட் கெமிஸ்ட் ஆகலாம், டாக்ஸிகாலஜிஸ்ட் ஆகலாம், ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை செய்யலாம். அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்ல கூட நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டை ஜாயின் பண்ணலாம். டயட்டிஷியன், நியூட்ரிஷன், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இது மாதிரி எல்லாம் கூட நீங்க வந்து ஆகலாம். ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நியூட்ரிஷன் எப்படி கிடைக்கும், அது எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். டயட் கவுன்சிலர் மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல சேலரி வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் சயின்ஸ்ல ஈல்ட் ஆஃப் த பிளான்ட்டோட ஈல்டை எப்படி அதிகப்படுத்துறது, இந்த ரிசர்ச் தான் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதோட டெக்னாலஜியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா என்ன சேலரி அப்படின்னா 4 to 5 lakhs per annum வந்து அலாட் பண்ணுவாங்க பிளான்ட் சயின்டிஸ்டுக்கு. அதே மாதிரி அனிமல் சயின்டிஸ்ட் வந்து இருக்கு. அனிமல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் மீட், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பவுல்ட்ரி, அதெல்லாம் அது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் எப்படி ஈல்டு வந்து அதிகப்படுத்தணும், அதே மாதிரி அவங்களோட ஃபுட் வந்து எவ்வளவு குவாலிட்டேட்டிவா இருக்கணும், அது எப்படி வந்து நம்ம விளைவிக்கலாம், அது மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட் வந்து சாயில் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாயில்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி டெவலப் பண்ணணும், நல்ல ஈல்டு வந்து எப்படி எந்த சாயில் வந்து கொடுக்கும் அப்படின்றது. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர்ல நீங்க பண்ணலாம். ரெக்ரூட்மெண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி ஐசிஏஆரோட அது போர்டு தான் அது. ஸோ அது வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் எக்ஸாம், அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி அது ஒரு ரிசர்ச் சர்வீஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு. அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை டைரக்டா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல வந்து எடுத்துப்பாங்க. சிஎஸ்ஐஆர்ல வந்து எக்ஸாம் நடக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி போஸ்டிங் வந்து உடனே கிடைச்சிடும். உங்களுக்கு நல்ல சேலரி, சரியான பேக்கேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்க்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் அதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இருக்கும். டவுன் சைட்ஸ். சரி, இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் படிச்சா என்ன மாதிரியான ஒரு டிராபேக் வந்து ஆகும், இல்லை என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பா, இவ்வளோ நாள் படிச்சு இதுதான் சேலரியா அப்படின்ட்டு. ஆனால் இடைவிடாமல் முயற்சி பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆகிறது சாதாரண மேட்ரு கிடையாது. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி பேஷன் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பேஷன் இருக்கணும், விடாமுயற்சி வந்து இருக்கணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். இல்லைன்னா நிறைய சயின்டிஸ்ட் பாதியோடய கண்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அது அந்த பேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிராபேக்ஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்க நிச்சயமா சாதிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து பேஷன் இருந்துச்சு அப்படின்னா நல்ல இயற்கையான சூழ்நிலையில எப்படி வந்து ஈல்டு அதிகப்படுத்தணும்னு மட்டும் கண்டுபிடிங்க. பீப்புளுக்கோ இயற்கைக்கோ துரோகம் எதுவுமே செஞ்சிட வேண்டாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.